வழிநடத்துகிற பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் திருமுகத்தை காண தரிசிக்க எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய தயவுக்காக, இரக்கத்துக்காக ஆண்டவர் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட எங்களை நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முடிவரை பிரசனங்களை ஆதரவு செய்கிறோம். நாங்கள் பாடுகிற ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், நாளுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே, சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி தெய்வம் தாங்க. அதை விரைவில் ஆண்டவரை சபைக்கு கூடி ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் அனுகிரகம் செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமாய் தடை பண்ற பொல்லாத அந்தகார கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொடுக்கிறோம். உங்க பிரசன்னம் ஆண்டவர் வல்லமையாக இறங்கி வரட்டும். அல்லேலூயா. உங்க சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கை நிறைவேறட்டும். ஆசீர்வதிங்க, அற்புத கதசியங்கள் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. மூலயமா கேட்கிற அங்கங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க அபரிவிதமா நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாம மாத்திரம் வைக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிள்ளை. ஆமென். ஆமென்.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டல் மூலியமாக ஆண்டவர் சந்திக்கப்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த ஜெபத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் சத்தியத்தின் மூலிமா நம்மோடு பேசுகிறதாக ரோமர் உடைய புஸ்தகம் போஸ்டாகிய பவுல் பிரைசலா ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 218ஆம் பக்கம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்துக்கு எழுதும்போது சொல்றார். 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 10ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் போது இஸ்ரவேலுக்காக பவுலுடைய ஜெபம் காணப்படுகிறது. 10ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் வாசிக்கும் போது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் 12-21 வரைக்கும் வாசிக்கும் போது யூதனும் புறஜாதியனுக்கும் தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காக இருந்தாலும் அவர் தேவன் ஒருவரே தான் ரட்சகர், ஒரே தேவன். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் இல்லை, பாகுபாடு பார்க்கிறவர் கிடையாது. இங்கே ஆண்டவர் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எனவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாய் நாம் இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்ப இஸ்ரவேலரை குறித்து, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பவுல் தன்னுடைய நாட்டை குறித்து, தன்னுடைய ஜனங்களை குறித்து பவுல் இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை சொல்றார். இஸ்ரவேலர் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய ஆவல், தாகம் பவுலுடைய இருதயத்தில் இருந்தது. அதற்காகவே அவர் ஜெபிக்கிறார். நாம கூட நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாகும். நமது நாட்டிற்காக மாத்திரம் மட்டுமல்ல, இஸ்ரவேலர் யாவரும் தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்காக, மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவர் யாரையும் பாகுபாடு பார்க்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் யாரா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். நீங்க அந்த பகுதிகளை நீங்க வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 6-லிருந்து நீங்க 10 வரைக்கும் பார்க்கும்போது, பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒரு மானிடராக இந்த பூமிக்கு வந்ததையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுவதை குறித்து அந்த பவுல் திட்டமாக நமக்கு சொல்லுகிறார். தேவர்களே, சந்தேகப்படக்கூடாது. அவர் உண்மையாகவே மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று நீங்க 6-7 வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்க விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவர் யார்? பரலோகத்தில் ஏறுகிறவர் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் என்னவாய்? ரட்சிக்கப்படுவாய். எப்பேர் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல தேடி வரும்போது அந்த மக்களுக்கு ஆண்டவர் இலவசமாய் ரட்சிப்பை தருகிறவரா இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை
வைத்திருக்கிறார் தேவப்பிள்ளை. இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவத்தை எழுப்பினார் என்று விசுவாசித்தால் உண்டாகும் ரட்சிப்பே, விசுவாசித்தால் உண்டாகும் நீதியாகும். அல்லேலூயா. அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய மூலம் ரட்சிப்பை அடைந்து அவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியை பெறுவதாகும். விசுவாசத்தினாலே அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நீதி உடைய மக்களாக கர்த்தர் அவர்கள் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்ற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவரை பார்த்து சொல்ற அவரை விசுவாசிக்கிற எவ்வளோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவன் விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறது எவன் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அந்த ஒரு இறுதியிலே தன்னுடைய விசுவாசத்தினாலே நிறைவேற போறோம் அந்த ரட்சிப்பை கொண்டு அவர் ஒரு நாள் பரலோகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போறார். தேவப்பிள்ளை, ரட்சிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அவர் மனிதன் நமக்காக இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து இந்த நாட்களிலே ஹல்லேலூயா அவர் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே இன்றைக்கு நமக்காக வாக்கு கடகாத விண்ணப்பத்தோடு நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவேறுவதான அந்த ரட்சிப்பை கொண்டு பரலோகத்தில் சேர்க்க வேண்டுவதே தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அது யாரா இருந்தாலும், அது யூதனா இருந்தாலும் சரி, அது கிரேக்கரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆண்டவரை ஒருவேளை எப்பேற்பட்ட ஜனமா இருந்தாலும் சரி, அவரிடத்துல தேடி வரும்போது அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை ஐஸ்வர்ய சம்பளராக மாற்றுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால 13ஆம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப கர்த்தருடைய நாமத்தை சடனாச்சாரமாய் தொழுது கொள்ளுகிறவனை குறித்து எழுதப்படவில்லை. உண்மையாய் ஆண்டவரை யார் தொழுது கொள்கிறார்களோ, உண்மையாய் யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, உண்மையாய் யார் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி நாம் ஆராதிக்க முடியும்? யார் ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? எப்படி இருந்தால் ஆராதிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23-24 பார்க்கும்போது சொல்றாரு, யோவான் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இது பிதாவானவர் விரும்புகிறாரா? அழகா சொல்றாரு பாருங்க, தம்மை தொழுது கொள்கிறவரை அவர் அழகா தம்மை தொழுது கொள்கிறவர்களை இப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். இப்படி இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரா? பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியோடு எப்படி தொழுது கொள்ளணுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து பல அக்கிரமங்களிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து ஒரு புது மனுஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மனிதர்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்கிற பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வரும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா இருக்கிறோம். நம்ம எப்படி இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறோம்? நிறைய காரியம் இன்னைக்கு உலகத்துல சனகாச்சாரம் தான், பாரம்பரியங்கள் தான். இன்னும் மாறல. நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவர் தேடுறாங்க, சபைக்கு போறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு சனகாச்சாரம் மாறல. ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அநேக ஜனங்கள் ஆண்டவர் இன்னும் துக்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இவரை சரியா ஆராதிக்கிறது கிடையாது, உத்தரவாதம் இல்லை. உலகத்துல விழா இருக்குது, அதுதான் கடைபிடிக்கிறாங்க தவிர அந்த பாரம்பரிய காரியங்களை தான் கொண்டு வராங்க தவிர பரிசுத்த ஆவியில உண்மையா தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அநேக ஜனங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பாருங்க, வேதம் அழகா நமக்கு சொல்லியிருக்கு பாருங்க, அவரை எப்படிலாம் ஆராதிக்க வேண்டும். ரோமர்ல நீங்க அதே 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், தம்மை தொழுது கொள்கிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பளராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம எத்தனையோ வருஷம் இருக்கோம்.
இன்னும் நம்ம கஷ்டப்படுறோம், இன்னும் முன்னேற்றம் இல்லை சொல்றாங்க. நான் இன்னமும் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, இல்ல என் கூட இருக்கிறாரா, இல்ல என்னை விட்டு போயிட்டாரா? அவர் எப்போ ரட்சிக்கப்பட்டோம் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ளல, சரியா ஆராதிக்கிறது கிடையாது. மேலோட்டமா சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள். அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னும் சடங்காச்சாரம் மாறல, இன்னும் பாரம்பரியம் மாறல, இன்னும் நாள் பார்க்கறது மாறல. ஜோசியம் பார்க்குறாங்க, குறி கேட்குறாங்க, அஞ்சனை பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, ராவுகாலம் பார்க்குறாங்க, எமகண்டம் பார்க்குறாங்க. ஆண்டவர் இது துக்கப்படுறார். தேவ பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க. நாள் பார்க்குறவர்கள் அஞ்சனை பார்க்குறவங்க நான் என்ன பண்ணுவேன், நிக்கரகம் பண்ணுவேன், அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிரைஸ்லாம் வேதத்தில் அழகா பைபிளில் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பயபக்தியோடு நீங்க தேடி பாருங்க, நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றார், தன் மகளையாவது ஈக்கடக்க பண்ணுகிறவளும், குறி சொல்லுகிறவளும், பார்க்கிறவளும், நாள் பார்க்கிறவளும், அஞ்சனம் பார்க்கிறவளும், சூனியக்காரரும், மந்திரவாதியும், சனத்துக்காரரும், மாயவித்தைக்காரரும், குறி கேட்கிறவளும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பு நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தி விடுவார். அல்லேலூயா. நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறோம். அஞ்சனம் என்றால் சகுனம். நாள் பார்க்கிறோம்னா என்னது? சகுனம் பார்க்கிறாங்க. அஞ்சனம் சகுனம் சொல்றாங்க பாருப்பா. இப்பதான் பள்ளி இப்பதான் என்ன பண்ண சொல்றாங்க, அதுக்கு சத்தம் கொடுக்குது சொல்றாங்க, அசிரி சொல்றாங்க. நான் சொல்லல பாருங்க, நான் பார்க்கிறேன் எல்லாத்துக்கும் சகுனம். யோசிச்சு பாருங்க, நம்ம காரியத்துல நம்ம எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யணும். சரியா இன்னைக்கு உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. உண்மையா தேவனை தேடுறது கிடையாது. சத்துவத்துல பாருங்க, யாரும் குறி சொன்னாங்கன்னா அந்த குறியை தான் கேட்பாங்க. குறி கேட்கிற ஆவி இன்னைக்கு தேசத்துல நிறைய பரவி இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் உண்மையாகவே அல்லேலூயா வேதனைப்படுகிறார் தேவ பிள்ளைகளே. அதான் ஆண்டவர் சொல்ற, தம்மை அவர் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொடுக்கிற யாவருக்கும் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் என்று ஆசீர்வதிச்சிருக்கிறோமே, ஏன் அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல? இன்னைக்கு ஏன் ஆண்டவரை துக்கப்படுத்துறோம்? நம்ம நிறைய காரியம் இல்லை, அதனாலதான் ஆண்டவருடைய அந்த மேன்மையை நம்ம ரசிக்க முடியல. ரோமர்ல நீங்க 3ஆம் அதிகாரத்துல கூட நீங்க வாங்கல, 29ஆம் வசனத்துல கூட ஆண்டவர் சொல்றார். ரோமர் 3ஆம் அதிகாரம், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அவர் எல்லாருக்கும், யாராலும் ஆண்டவரை அறியாத எல்லா பிள்ளைகளும் அவர் நேசிக்கிறார். அவரிடத்துல வந்தவளை ஆண்டவர் ஒருபோதும் புறமே தருகிற தேவன் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. அதே நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்றாரு. நீங்க 3ஆம் அதிகாரம் 28 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரா இருக்கிறோமா? ஒன்றாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவர் ஒன்றா இருக்கிறோம் தான் விரும்புகிறார். ஆமென். ஆனா இன்னைக்கு சத்ரு அநேகரை பிரிக்கிறான். இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய வருஷம் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பாரம்பரியமா தான் இருக்கிறாங்க, இன்னும் பாரம்பரியமா தான் ஆராதனை செய்கிறாங்க, இன்னும் சடங்காச்சாரமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் மாறல, முறைமைகள் மாறவில்லை. ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் யாரா இருக்கிறோமா? ஒன்றா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஆமா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய்
கிறிஸ்துடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்குத்தத்தம் பண்ணிய சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம யாருடைய சந்ததி? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்டவனா இருந்தார் ஆபிரகாம்? இயேசு கிறிஸ்துவை அறியாததான், தேவன் அறியாததான் இருந்தாரு. ஒரு புரட்சாதியா தான் இருந்தாரு. ஆமென். அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையா? அவரை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு. நாமளும் உலகத்தில் எப்படிப்பட்ட நம்முடைய தகப்பன்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிருக்கிறார், எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு காலங்களில் எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம் அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆபிரகாம் நினைக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகம புத்தகத்துல நீங்க 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தி உடைய சீமானாய் இருந்தான். ஆஸ்தி உடையவன் எப்படிப்பட்டவனா? சீமானாய். இப்ப இவன் எப்படி இருந்தார்? முதல்ல அழைக்கும் போது விக்கிரக வனத்துல தான் வாழ்ந்தார். ஆண்டவர் அவர் அழைக்கிறார்ல, அவர் அழைக்கும் போது சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் யாருக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்புறம் தான் பாருங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தா நீங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படுகிற போது 75 வயதுள்ளவன். 75 வயதுல கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு போறாரு. அல்லேலூயா. அப்போ வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க சற்று யோசித்து பாருங்க. அதான் ஆண்டவர் கலாத்தியல வாஸ்தவம் 3:28-29 நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோமே. அல்லேலூயா. ஆண்டவர் அவரை அழைத்து அவர் வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கலையா? நான் உன்னை பெரிய சாதியாகுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொன்னது ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? இல்ல. அல்லேலூயா. அதான் 13 சொல்றாரு, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். அல்லேலூயா. அவரை ஆபிரகாமாய் அழைத்து அதன் பிறகுதான் ஆபிரகாமா மாற்றார். 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கும், உன் பேர் இனி ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். அப்போ ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய. அப்போ போகும்போது அவர் எப்படி போனாரு? வெறுமையோடு தான் போனார். அப்போ தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் யாரா இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பந்தரா. அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர். அவர் தான். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க தான் தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆபிரகாம் 75 வயதுல எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவர் உடனே ஆராதிக்க தொடங்குறாரு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதே 13ஆம் அதிகாரம் நீங்க ஸ்தோத்திரம், ஆபிரகாம் வாஸ் வெரி ரிச் மேனாய் ஆண்டவருக்கு மாற்றார். 13 மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாக இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஆனா அழைக்கும் போது 75 வயதுல வெறுமையா நீ போப்பா, உன்னை பெரிய ஜாதியாக்குவே, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் என்ன இருக்கும்? உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உடனே கர்த்தர் பாருங்க அந்த வார்த்தையை உடனே அந்த நிலையிலிருந்து வெளியே வந்ததுமே ஒரு புது காரியத்தை கர்த்தர் மாற்றி அவனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க 13 நாட்கள் கூட 13ஆம் அதிகாரம் 3 நாட்கள் படிச்சு பாருங்க. அவன் பிரயாணத்திலே மேற்கிலிருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக நான் கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவான தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் தேவனை ஆராதிக்க தொடங்கினான் பாருங்க. உடனே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டுதான் உண்மையா தேவனை ஆராதிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அங்க நீங்க 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது கூட சொல்றாரு, அங்க அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க
ஏழாம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டினான். என்ன கட்டினான்? பலிபீடம். நம்முடைய ஆராதனை இன்றைக்கு எப்படி இருக்கணும்? ஜப வாழ்க்கை நம்முடைய இருதயம் தேவனுக்கு செமையா இருக்குதா? பலிபீடம் என்பதுதான் இருதயத்தை குறிக்கிறது. அன்னைக்கு உண்மையா தேவனை தொழுது கொள்கிற எப்படி இருக்கணுமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். படுகிறேனே இந்த வேளை அடியே திருசித்த போல ஆண்டு நடத்திடுவே, அடியே திருசித்த போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் தீருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை. அல்லேலூயா. கழுவும் தீருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை. உங்களை தேவனுக்கு முன்பாக முதலாவது சாஷ்டாங்கமா உங்களை தாழ்த்தி பலிபீடத்துல நீங்க முழுமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுமே அவருக்கு சொல்லி பார்க்கிற தேசத்தெல்லாம் போறார். அந்த ஆபிரகாம் தேசத்தை சுற்றி திரிந்து சீகம் என்ற இடத்துக்கு சமீபமாய் மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியா தேசத்துல இந்த உடனே ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். சொல்றார், இந்த தேசத்தை உனக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே என்ன பண்ண உடனே பலிபீடத்தை கட்டினான். இன்னைக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சாபத்திலையும் பாவத்திலிருந்து விடுதலையான பிள்ளைங்க இன்றைக்கு நம்ம எப்படி ஆராதிக்கும்? இன்னும் பாவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நிறைய மாறல. அவர் சொன்னார், யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும் என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதமா நான் மாற்றுவேன். உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களை வைத்திருக்கிறேன், தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்னும் நீங்க நிறைய காரியத்தை விட்டு எழுப்பி வரணும். வெளியே வர வேண்டியது நிறைய விட வேண்டிய காரியம் யாராலும் இருக்கு. பிரைஸ்தா. அல்லேலூயா. மணிக்கணக்கா சினிமா நாடகத்தை பார்த்து எவ்வளோ நாட்கள் நம்ம வீணடிச்சு போயிட்டோம். ஜெபிக்க வேண்டிய காலங்களில் ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபிக்க வேண்டிய அளவில் நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அதுக்கெல்லாம் ஜெபிக்காம நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் குடும்பம் மட்டும் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, சபைக்கு போறேனே, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, ஏன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏன் இல்லை? அதே ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வருதானே, அவரை ஆசீர்வதிக்கலையா? பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆண்டவர் தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தாரு. அவன் ஆண்டவரை சரியாக தொழுது கொண்டார், உண்மையா தொழுது கொண்டார். அவர் பலிபீடம், ஒரு இருதயமாகிய பலிபீடத்தை ஆண்டவர் தரிசனமாக போதுதான் அந்த இடத்துல உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அவரை ஆராதித்தார். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை சரியில்லை, ஜெபம் சரியில்லை. உதட்டில் தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கணும். கொஞ்ச நேரம் போனால் உடனே நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், அந்த பழைய வாழ்க்கைகளை நீங்கள் மாற்றி வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது யோசிச்சு பாருங்க. அங்கே கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? பலிபீடத்தை கட்டி மறுபடியும் அட்டவசம் பின்பாம் இடத்தை விட்டு பயந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் பூமிக்கு மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை உடனே போய் ஒரு கூடாரம் போடலாம். பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு கனம் பண்றான் பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் கனம் பண்ணினா நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனீனப்படுத்தினா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கனீனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே பாருங்க, மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணார்? தொழுது கொண்டார். அப்ப ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும் கேட்டோம்?
ஆவியோடும் உண்மையா ரட்சிக்கப்பட்டு தொழுது கொள்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ உண்மையா தொழுது கொண்டா, உண்மையா ஆராதித்தா கண்டிப்பா ஐஸ்வர்ய சம்பந்தனை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த 75 வயதுல அழைத்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு பிறகுதான் 25 வயதுல தான் அவர் போ சொல்றார். பாப்பா, நான் உங்களுக்கு காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போ. நாம ஒண்ணு சொன்னா ஏன் போனோம், எதுக்கு சொல்லணும், என்னதான் சொன்னாங்க, என்னதான் பண்ணாங்க, என்னதான் பேசுறாங்க, என்னதான் அவங்களால விட்டுறாங்க, இதே பேசி பேசி நமக்கு வாழ்நாள் கெட்டு போச்சு. நமக்கு முன்னேற்றம் எல்லாமே இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை சரியா சுதந்திரத்துக் கொள்ளாம அப்படியே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். தவிர ஆபிரகாம் சொன்னதுக்கு, ஆண்டவர் சொன்னதுக்கு திருப்பி நான் பேசல. ஓ இனத்தை தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பாண்டாரு, அது உடனே கீழ்ப்படுது. அதனால வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு நான் சொல்லல. இதெல்லாம் நான் சொன்ன காரியத்துக்கு நீ முதல்ல எனக்கு முதலிடம் கொடு. எனக்கு தெரியா நீ ஆராதிக்கிறியா, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறாரு. அவன் உன்னுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவருக்கு கனப்படுத்தி உண்மையாய் அவருக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு கூடாரத்தை போட்டு அங்க உண்மையா ஆராதிக்கிற கர்த்தர் பார்த்தாரு. இவனை ஆண்டவர் வாக்கு பண்ணும் போதே உன்னை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அழைத்தார் பாருங்க. அது அப்படியே கர்த்தர் கனம் பண்ணார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அதே நீங்க 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பார்க்கும்போது கூட அங்க தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவதற்கான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணான், தொழுது கொண்டான். அந்த பலிபீடத்தை வெட்டா பார்க்கறது மறந்துடல. அங்கே போய் கர்த்தர் மறுபடியும் அந்த ஆராதனையை அவன் கரெக்டா சரியா தொடர்புக்குள்ள இருந்தான். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணோம்னா 4-5 நாள், ஒரு மாசம் ஆனாலும் சரியா ஜெபம் பண்றது கிடையாது. நிறைய பேருக்கு வேலை, டைம் இல்லை, ஜெபம் பண்ணணும்னு பார்த்தேன் ஆனா ஜெபிக்க முடியல. இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. எல்லாருக்கும் மற்ற நேரத்துக்கு தான் கரெக்டா நேரம் இருக்குது. ஆனா தேவனை தொழுது கொள்வதிலையும் ஆராதிப்பதிலையும் ஜெபிப்பதிலையும் வேத வாசிப்பதிலும் நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நம்ம சரியா இருந்தா கண்டிப்பா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவனை ஆசீர்வதிக்கும் போது அந்த 5-6ல அபிராமுடனே அந்த லோத்தும் ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்தன. கூட போனதுனால யார் கொடுக்குறாரு? லோத்துக்கு கொடுக்குறாரு. ஆமென். அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை என்ன பண்ண தாக்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண இல்லாமல் போயிடுச்சு. பூமியை தாங்களே அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதுக்கப்புறம் சபையை திரும்பி பார்க்கறது கிடையாது, ஊழியக்காரையும் நினைக்கிறது கிடையாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க நீங்க வாங்க, முதல்ல நம்ம காரியம் பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபையே நடக்கிறது கிடையாது. இந்த 5 மாதமா கர்த்தர் தான் நடத்திருக்கிறார். எப்படி நடக்குதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு இல்லை. அப்போ குறை சொல்லி பேசி 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மொத்தமா இழந்து போய் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எதனா ஒரு சிக்கல்ல போய் ஒரு கஷ்டப்படும் போது மனசு கேட்க மாட்டேன், போய் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சரி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன தவறு செய்திருந்தாலும், என்ன தெரிந்து செய்திருந்தாலும், அறியாமல் செய்திருந்தாலும் நீங்க மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா, தயவான இறக்கம் பாராட்டுங்க சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா கர்த்தர் பாட்டுறார், நம்மளால ஒண்ணு இல்லை, அவர் தான் மாற்றுறார். மறுபடியும் கொஞ்ச நாள் இருக்கா, மறுபடியும் பழையபடி மாறிட்டாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனை. இதனாலதான் நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம உண்மையா சிறப்பாருங்க, நல்ல உத்தரவாதமா இருப்பாங்க. கர்த்தர் பல மடங்கு அவங்களை உயர்த்துவார். அவங்க வியாபாரத்துல இருந்தாலும் சரி, அவங்க தொழில இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பார். அந்த உண்மை மனுஷங்கிட்ட ஆண்டோட எதிர்பார்க்கிறது உண்மை. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்க எப்படி ஆண்டு ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஆண்டோட தேடுறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க விசுவாசம் கரெக்டா இருக்கா, அவங்க உண்மையை ஆராதிக்கிறாங்களா, உண்மையை ஆண்டோட தேடுறாங்களா, ரட்சிப்புல நிலைத்துக்கிறாங்களா. அடுத்தது 5வது காரியம், அவங்களுடைய அர்ப்பணிப்புல பாருங்க. பலிபீடத்துல ஆண்டவர் தனக்கு கட்டி அங்க ஒரு கூடாரத்தை போட்டார். அந்த பலிபீடத்துல தன்னை முழுமையா ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறார். இதைதான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பூமி தாங்க முடியல. இந்த ஆசீர்வாதம் எப்படி அல்லேலூயா உடனே பிரிச்சுட்டாங்க. யாரும் மாட்டு மந்த ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகி போச்சு. நமக்கு கொஞ்சம் பணம் வந்ததுன்னா என்ன பண்றோம்? ஐயோ சண்டே சர்வீஸா இருந்தாலும் சரி, டயர்டா இருக்குங்க, என்னால வர முடியல. இப்போ டயர்டு சொல்லுங்க, எத்தனை மாசம் ஆகுது? இப்போ டயர்டு இருக்குதா, உடம்பு எப்படி இருக்கு தெரியல. எத்தனை மாசம் வீட்டில் ஆராதிக்க முடியல. எப்போ சாச்சு
திறக்க போறாங்க. இப்போ அந்த கஷ்டம் தெரியுதா? எவ்வளவு வருஷங்கள் நம்ம ஆண்டவர் துக்கப்படுத்திக்கிறோம். ரட்சிப்புல நம்ம சரியா நிலைத்திருக்கிறது கிடையாது. ஆண்டவரை தேடுவதில் உண்மை இல்லை. அதனாலதான் நமக்கு பொருளாதாரத்தை கத்த நம்ம கிட்ட தரமாட்டாரு. ஐஸ்வர்யம் அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்ய சம்பனர். அவர்கிட்ட தான் எல்லாமே. அவர் நமக்கு எங்க வைத்திருக்கிறார்? பொக்கிஷசாலை வானத்துல வைத்திருக்கிறார். ஆமென். உபாகம புத்தகத்தில் இருக்கிற நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். நம்ம கடன் வாங்கி 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 அப்படியே பழகிட்டு நம்ம, ஐயா கடன் வாங்கியிருக்கையா அவங்களுக்கு ஜோம் பண்ணிங்க சொல்றாங்களா இல்லையா? ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. 12வது ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்ப நம்ம கடன் கொடுக்குறோமா கடன் வாங்குறோமா? நிறைய பேர் கடன் கொடுக்குறோன்னு சொல்லி வட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்துவங்களே வட்டி கொடுக்குறாங்க. நீ ஆண்டு வட்டி வாங்காது இருப்பாரு சொன்னாரு. ஆனா வட்டி வாங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இவ்வளவு மனசு எவ்வளவு கஷ்டப்படுவார், தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கைது செய்யும் வேலைகளாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தனக்கு உனக்கு நமது பொக்கிஷசாலையாக நீ அநேக ஜாதிகளுக்கு எப்படி இருப்பாய்? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது. அநேக ஜாதிகள் அநேக ஜனங்களுக்கு உனக்கு கொடுக்கிறவங்களாய் நான் மாற்றுவேன். அப்ப இன்னைக்கு ஏன் மாற்றல? ஏன் மாற முடியல? நம்ம சரியா ஆண்டவரை தொழுது கொள்ளல, உண்மையா ஆராதிக்கல, உண்மையா ஜெபிக்கல, உண்மையா தேடல, உண்மையான விசுவாசத்துல இல்ல, உண்மையா அர்ப்பணிக்கல. உதட்டுல தான் நம்ம சொன்ன நேரம் ஒரு கஷ்டம் வரும்போது 2 கண்ணீர் விட்டு அவங்களே நம்ம மன்னிச்சுப்பா, நான் இனியாச்சும் ஒழுங்கா இருக்கிறேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். நியூ இயர்ல ஒரு பிறந்த நாள்ல ஏதாவது ஒரு முக்கியமான நாள்ல சொல்லி தீர்மானம் பண்ணிக்குவாங்க. அது ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் எங்க போகுதுன்னு தெரியல. காத்துல போய் எங்கன்னா இங்கிருந்து அமெரிக்கா போய் சுற்றிட்டு வரதா தெரியல, ஆஸ்திரேலியா போயிட்டு அப்படியே நியூசிலாந்து போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே வந்து தமிழ்நாடு, சென்னை, இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து அப்புறம் சென்னையில வந்து இப்படி ஒரு ஒவ்வொரு பகுதியில் எங்கெங்க இருக்காங்களா வந்து சுற்றுன்னு நினைக்கிறேன். அப்படி காத்துல விட்டுறாங்க எல்லாம். அதுதான் இன்னைக்கு உண்மையா தொழுது கொண்டாதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தரமாட்டுறாரு. உண்மையா தொழுது கொண்டா உங்களுடைய ஆசீர்வாதம் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உண்மையா விசுவாசித்தா ஊழியக்கார ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஊழியக்காரன் ஏன் நீ கஷ்டப்படுறாங்க? ஏன் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏன் ஜெபிக்கிறோம்? எல்லா காரியத்துக்கும் ஜெபிச்சுதான் இருக்கிறோம். விசுவாசி உத்தரவாதமா இல்ல, ஊழிய வளர்ச்சி இல்ல. சபை வளரணும்னா விசுவாசி உத்தரவாதமா இருந்தா சபை வளர்ச்சி தன்னால வளர்ந்துட்டே இருக்கும். சபையார பொறுத்து தான் இருக்குது. அப்ப நம்ம உத்தரவாதம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். அதே நீங்க 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாங்கல, ஆதியாகமத்துல அவன் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நீராக என் கையை உயர்த்துகிறேன். என் கையை நான் என்ன பண்றேன்? உயர்த்துகிறேன். அல்லேலூயா. இங்க உங்களுக்கு தெரியும் சம்பவம் இல்ல, எல்லாத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்ல. ஆனா ஆபிரகாம் அதை போய் கொண்டு போய் என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டு வராரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லோத்துடைய எல்லா காரியத்தையும் ஆனா அந்த நாட்களில் சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தான். 14ஆம் வசனம், தன் சகோதரனாகிய லோத்தியும் அவனுடைய பொருளையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திரும்ப கொண்டு வந்தான். கொண்டு வரும்போது அங்க ஒரு மனுஷனை, யார்? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசன்னா இருந்த 18ஆம் வசனம், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியுடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. யாரு கொடுக்குறாரா? மெல்கிசேதேக்கு வந்து ஒரு ஆசாரி தேவ மனுஷன் ஊழியக்காரர் வந்து அவருக்கு கொடுக்குறார். ராபோஜனம் பந்தி இருக்கிறார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஊழியக்காரர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் வந்தா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உடனே
வசனத்துல உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எல்லாம் முதல் பைபிள்ல போட்டு தசம பாகம் போட்டிருக்கு. எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா. நம்ம நிறைய தான் பிரச்சனை பண்ணிடுறோம். பொருளாதாரத்துல நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. மனசு வரும்போதுதான் எப்பயாச்சும் இருக்கணும் கஷ்டப்பட்டு நடா அப்படின்னு யோசிக்கும் போது கர்த்தர் பார்க்கிறாருல. ஆபிரகாம் பாருங்க, ஆஸ்தி தாங்க முடியல, ஆசாரியங்கிட்ட போய் கொடு ஆண்டவருக்காக செய்தார் பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமே, ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? அங்க அழகா சொல்றாருல 14:23 வானத்தின் பூமி உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நேராக என் கையை உயர்த்துகிறேன். என்ன அழகா இருக்கா, ஆண்டவர் மேல உண்மையா இருக்கிறா பாருங்க. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம யாரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கர்த்தரால. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முதல்ல கர்த்தரை நாம் அநேக நேரத்தில் கர்த்தர் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அடிக்கடிக்கு நினைத்து அதற்காக கர்த்தருக்கு எப்பவுமே நன்றி செலுத்திட்டே இருக்கணும். அப்புறம் நாம் அதை மறக்கல. அல்லேலூயா. அந்த 13:4 வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்க போய் ஆராதித்தான். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் தேவன் தரிசனம் ஆகும்போது அங்க ஒரு கூடாரம் போட்டு பலிபீடம் கட்டினான். அதை மறக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், எதெல்லாம் பெற்றுக்கொண்டோம், என்னெல்லாம் ஆண்டு நம்ம கொடுத்தாரு, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதெல்லாம் அடிக்கடி நம்ம நினைத்து அதுக்காக ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம நன்றியை மறக்க மாட்டோம். ஆபிரகாம் நமக்கு நன்றினா நமக்கு என்ன தெரியுதா? கொஞ்ச நாள் நமக்கு சில வேலை நன்றி இல்லாம ஆயிடுறாங்க நிறைய ஜனங்க. நல்லா யோசிக்கணும். ஆபிரகாம் அந்த நன்றி மறக்காதனாலதான் அந்த வசனம் சொல்லிட்டு தான் முதல்ல பலிபீடத்தை உண்டாக்குமான ஸ்தலம் மட்டும் போனான். எங்க மட்டும் போனா? ஏன் அங்க போயிட்டு வரணும்? ஒரு அட போப்பா அங்கிருந்து வந்துட்டு மறுபடியும் இருக்கு. அதை வசதி பண்ணல. அதை நினைக்கிறோம். கர்த்தரை என்ன ஆசீர்வதிச்சு தொடர்ந்தா இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு ஆண்டவர் அதை மறக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அங்கே பிதாவின் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அதனாலதான் பாருங்க, ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ள 24ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துல 35ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 24:35 சொல்றாரு, கர்த்தர் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் சொல்றாரு? ஊழியக்காரர் போய் எங்க யாருடைய மகனுக்கு பெண் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பெண் பார்க்கும்போது அவர் சொல்றார், கர்த்தர் எஜமானனை மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வதிச்சிருக்கார் மட்டும் சொல்லல, எஜமானன் மிகவும். ரெண்டாவது சொல்றாரு அவர் சீமானா இருக்கிறார். மூன்றாவது சொல்ற கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளி பொருள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள் என்னன்னா, அந்த நாட்டுடைய உணவுகள் வேற. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டு கொண்டு அனுபவிக்க ஆசீர்வாதமா இருக்கதான் கொடுத்திருக்கிறார். இதை டிசைன் பண்ணி மாட்டிக்க ஆண்டு கொடுக்கல. அல்லேலூயா. அதை நல்லா யோசிக்கணும். நம்ம அந்த நாட்களை வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் அது. இன்னைக்கு ஜனங்களாம் வேற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. ஸ்தோத்திரம். அந்த நாட்களுடைய வழிமுறைகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேற இருந்தது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நாட்களில் நம்ம தெளிவா வாழணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி, இது வேண்டாம்னா வேண்டாம், இது வேணும்னா வேணும், இதுபடி நடக்கணும்னா நடக்குது. பைபிள் வசனத்தை தான் நம்ம கடைபிடிச்சு நடக்கணும். வேற யாரும் காப்பி அடிச்சு வேற அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லியிருந்தோ
ஆண்டவர் நமக்கு என்ன பேசுறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தரை நிஜமானை மிகவும் ஆசீர்வதிச்சார். நிஜமான மட்டும் ஆசீர்வதிச்சாரு. அவன் மகன் யாரு? ஈசாக்கு 26:13 சொல்லியிருக்கு. 26:13 படிச்சு பாருங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்படிப்பட்டவனானான்? அவன் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர்கள் வெளிப்படினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு எதிர்ப்புகள் பொறாமைகள் இருந்தது. அந்த மத்தியிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார் பாருங்க. சிலர் எதிர்ப்பா இருக்குது, பொறாமையா இருக்காங்க. நம்ம இந்த வீடு விட்டு போயிடலாம், இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு விட்டுட்டு போயிடலாம், அதெல்லாம் நினைக்கல பாருங்க. எங்க ஆசீர்வதிக்கணும், எங்க கொண்டு வந்தாரோ அங்கதான் கூட ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் நம்ம சொன்ன, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு தான் சொன்னாரு. உன் இஷ்டம் மாதிரி போன்னு சொல்லல ஆபிரகாம். அல்லேலூயா. கூட இல்ல ஆண்டவர் கொண்டு வரார். அவரோட சரியா வழிமுறை லோத்து கூட வரார். நீ இல்ல, நீ வலதுபுறம் போனா வலதுபுறம் போ, நீ இடதுபுறம் போனா போ. அப்போ இவரே செலக்ட் பண்ணல பாருங்க. அவருக்கு தெரியும் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க தான் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுக்குதான் அழைத்திருக்கிற, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் சொல்லி யாருக்கு வெளிப்பாடு, யாருக்கு தரிசனம்? ஆபிரகாம். அப்ப நமக்கு இருக்கணும், கட்டாயம் ஆண்டவர் எங்களை உயர்த்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ போராமை யாருக்கு ரொம்ப போராமை வந்தது? பெலிஸ்தியர், விருத்த சேரது இல்லாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ஆனா ஆண்டு சொல்றார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் யாரும் கிடையாது. அவர் வித்தியாசம் பார்க்கிறவர் கிடையாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் தான் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல? எல்லா ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் அவரால் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாமின் தேவனும் சரி, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், 3 பேர்களையும் 3 முற்பிதாக்களையும் கர்த்தர் அவர் தான் ஆசீர்வதித்தார். ஈசாக்குடைய மகன் யாரு? யாக்கோபையும் அவர் தான் ஆசீர்வதிச்சார். வெறும் கையோடு தான் போனார். வரும்போது எப்படி பண்ணாரு? 2 பேர். அங்க போகும்போது உங்க மாமா எல்லாத்தையும் ஏமாற்றினார்ல, ஆண்டவர் கைவிட்டாரா? எவ்வளவு ஞானமா கொடுத்து கர்த்தர் அவங்களை உயர்த்தலையா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலையா? இந்த உலகம் நம்ம வெறுக்கலாம், சொந்த பந்தம் நம்ம வெறுக்கலாம், உற்றார் உறவுகள் நம்மளை மறந்து போலாம், எல்லாரும் வெறுத்து போலாம். ஆனா ஆண்டவர் என்றைக்குமே கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை எதுக்காக அடைத்திருக்கிறாரோ அதை ஒரு நாள் நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்ம பொறுமையா, நம்ம கவனமா, நம்ம சரியா ஜெபிச்சு ஆண்டவரை சரியா தேடி ஆராதிப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் வேதம் சொல்லியிருக்கு தேவ பிள்ளைகளே. அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யனாகி
வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார் என்றால் அது யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவளாய் உண்மை உள்ளவளாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். உண்மையாய் அவரை தேட வேண்டும். ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அர்ப்பணிப்பிலே உத்தரவாதம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே சரியாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 விதமான காரியங்கள் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தபடியாலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சரியாய் கடைபிடித்ததினாலே உண்மையாய் கர்த்தரை ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சற்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன விதமான நன்மைகளை அவர் பெற்றுக் கொண்டிருந்தாங்க பாருங்க. அண்ணாவுடைய செபங்களின் வாழ்க்கையை கூட பார்க்கும்போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அது 8ஆம் வசனம் சொல்ற கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தரித்திரம் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யம் கொடுக்கிறவர் தான். அவரு ஒரு மனுஷன் தாழ்த்துகிறவர் தான், ஒரு மனுஷன் உயர்த்துகிறவர் தான். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. பூமியும் அதில் உள்ள நிறைவுகளும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. பிள்ளையே, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அவரால் தான் வரும். அவர்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எனவே தெளிவா வேதம் சொல்லிருக்கு பாருங்க. நம்ம நல்ல நீங்க யோசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த நன்மைகளை நாம் சரியாக ருசிக்க முடியும். அல்லேலூயா. 1 நாளாம் புத்தகத்துக்குள்ள 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு. 1 நாளாம் புத்தகம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாமே யாரிடத்துல தான் வருதா? தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே உம்முடைய கரத்தினாலதான் ஆகும். ஹல்லேலூயா. அப்ப எவரையும் ஆண்டவர் எப்பேற்பட்ட, அது யூதனா இருக்கட்டும், அது கிரேக்கரா இருக்கட்டும், இல்ல ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அது ஒருவேளை எனக்கு படிப்பறிவில்லை, ஒருவேளை என்னை யாரும் நினைக்கல, ஒருவேளை என் கூட யாரும் இல்லை, என்ன அற்பமா நினைக்கிறாங்க, என்ன உதாசீனப்படுத்திட்டாங்க, என்னிடத்துல இந்த ஆஸ்தி இல்லை, சொத்து இல்லை, என்ன வெறுக்கிறாங்க, இந்த உலகம் இப்படிப்பட்ட நிலையில என்ன பார்க்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எப்பேற்பட்ட மனிதனாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கனமும் மகிமையும் அவருடைய கரத்தில, சத்துவமும் வல்லமையும் எல்லாம் அவரிடத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண ஆடு வைத்திருந்த இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். பல மடங்கு உயர்த்தினார். ஆண்டவருக்கு அவருக்கு தேவனுடைய ஆணையை கட்டும் பொழுது எல்லாவற்றையும் சவதரித்து பல மடங்கு 10 ஆண்டவருடைய ஆலயத்துக்காக தன்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு கண்டு பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், எல்லா விதமான விலையேறப்பட்ட கற்களையும், விலையேறப்பட்ட எல்லா சகல விதமான ரத்தனங்களையும், வெண்கல காரியங்கள், கோமேதகம் முதலிய சகல கற்களையும் ஏராளமாய் ஆண்டவருக்காக சகதரித்து வைத்து ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான் தேவர்களே. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்காக எப்படி பாரப்படுறோம், எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர்
குண்டு ஊசி கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். நம்ம கொடுக்கலாமா வேணாமா, இது செய்யலாமா, இது பண்ணலாமா, பல மடங்கு யோசித்து அப்படியே மூட்டை கட்டி வீட்டில் வச்சுக்கிறோம். அப்போ எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? கர்த்தருக்காக நீங்க விதைக்கும் போது தான் அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. 1 மடங்கு விதைத்தீங்கன்னா நீங்க 1000 மடங்கு கர்த்தர் அறுவடை செய்ய முடியும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் அழகிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அளந்து தருவார். அல்லேலூயா. கொடுக்கலாம் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி மடியில வந்து சரியத்தக்கதாக கர்த்தர் உங்களை நிரப்புவார். இது எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் ருசித்து பாருங்க. தன்னுடைய தேவனுடைய காரியத்துக்காக சாதாரணமாக இருந்த தாவீதை கர்த்தர் பல மடங்கு உயர்த்தினார். நீ சிறியவனா இருக்கலாம், சாதாரணவனை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அவர் சிறியவனை முடிவிலிருந்து தூக்கி எடுத்து எங்க வைக்கிறார்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தரை நிஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சீமானா இருக்கிறார். 26:13 அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ஈசாக்கு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஏன் தடனை? நான் சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தரால எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். பல வருஷம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க ஏன் இன்னைக்கு நம்ம முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறோம்? நாம் சரியாக ஆண்டவர் தேடுறது கிடையாது. மனம் போன போக்கில் நம்ம இஷ்டம் போல எல்லா வேலையும் செய்யணும். ஆண்டவருக்கு உத்தரவாதம் இல்லை, உண்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. ஆண்டவர் கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் கனம் பண்ணுறது கிடையாது. நம்ம புத்தி என்னெல்லாம் சொல்லுதோ, நம்ம மூளை என்னெல்லாம் அறிவு சொல்லுதோ, மாம்சிகமாக இன்னைக்கு மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். தவிர ஆண்டவர் என்ன பேசுகிறார், சத்திய வசனம் நமக்கு என்ன போதிக்குது, கர்த்தர் நம்மோட கூட இப்ப என்ன பேசிருக்கிறார் நீங்க நடந்து பாருங்க. கர்த்தர் கட்டாயம் இந்த பூமியில உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த என் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. சாலமோனை பார்க்கும்போது கூட பாருங்க, ஆண்டவருக்கு அவன் என்ன பண்றாரு? தரிசனமாக தாவீதுக்கு பிறகு தன்னுடைய மகனை சாலமோனை ஆண்டவர் ராஜாவா மாற்றுறார். ஆமென். அல்லேலூயா. ஆலய கட்டுறார். ஆலய கட்ட அவர் மூலியமா தான் வர்றார். கேட்கிறார், நான் என்ன பண்றேன் ஆண்டவரே? அவனுக்கு பாருங்க, சாலமோன் தேவனுக்கு ஞானத்தை கேட்டார். சகல ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? ஆமா. அல்லேலூயா. 2 புஸ்தகம் 1 வாசித்து பாருங்க. 2 புஸ்தகம் 1 தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் மகன்களின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின்னிருக்கிற ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். உனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு கனத்தையும் உனக்கு தருவேன். கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். அல்லேலூயா. அவன் ஞானத்தை கேட்டு அநேகர் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொண்ணு வெள்ளி எல்லாம். நீங்க அதே 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 11 நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு கேட்கிற சோமன்றார். அவர் படத்துல வெளிப்படுத்தி காட்டுறாரு ஆண்டவரு. 3 ராஜாக்கள் புஸ்தகம் நீங்க 11ஆம் வசனம் படிப்பாங்க. ஆகையினால் ஆண்டவர் 10ஆம் வசனம் சொல்றாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவருக்கு கேட்கிறாரு, ஞானத்தை தாங்கப்பா. இந்த ஏராளமான எண்ணிக்கை கடக்காமலும் லக்கத்துக்கு உட்பட்டமான திரளான ஜனங்களாகி ஜனத்தின் நடுவிலே அடியான் இருக்கிறேன். ஆகியால் ஒரு ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையருக்கு அடியானுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தர்களும் ஏராளமாயிருக்கிறது போது ஆண்டவர் ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராகும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் செபிக்கும் போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்ததா இருந்தது. அல்லேலூயா. 11 சொல்றாரு, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும் உன் சத்துருடைய பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினாலே, அவர் சொல்றார், வேண்டிக் கொண்டபடினாலே உன் வார்த்தைப்படியே செய்தேன்.
ஞானம் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதனால் உனக்கு மிக சரியான, உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் இருப்பதும். ஆண்டு சொல்ற 13 இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள், ஏதாவது ராஜாக்கள் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அந்த அளவுக்கு சாலமோனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அவன் ஞானத்தை பார்த்து அநேக 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கும் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் பூமியினுடைய ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? சிறந்தவனா இருந்தான். அல்லேலூயா. நீங்க 10ஆம் அதிகாரத்தில் 1 நீங்க படிச்சு பாருங்க. சேபாவுடைய ராஜஸ்ரீ என்ன பண்றாங்க? சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து வந்து அவர்கிட்ட எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. பொக்கிஷம் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொடுக்குறான் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. சகல மறைப்பொருள எல்லா ஆண்டவரே அவனுக்கு ராஜாவுக்கு மறைப்பொருளாக இருக்கவே இல்லை. எல்லாமே ஆண்டவனை ஆசீர்வதிக்க சொன்ன வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் அவனை கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். Hallelujah. Thank you Jesus. எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தராங்க. ஆமென். Hallelujah. அதனால தேவ பிள்ளைகளே, அவர் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் கனப்படுத்த என் தேவனால முடியும். அல்லேலூயா. அதான் 112ஆம் சங்கீதம் ஒரு வசனம் இருக்கு. 3ஆம் வசனத்தில் சொல்லப்படும். 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வீட்டில் இருக்கும்? ஆமா, அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி, ஆமா சொல்றான். 2ஆம் வசனம், சந்ததி பூமியில பலத்திற்கும் சமயமுடைய வம்சம் ஆண்டவருடைய கட்டளைக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையில் பிரியமாய் அன்று நடப்போமானால் ஐஸ்வர்யமோ ஐஸ்வர்யமோ அவன் வீட்டில் தங்கி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தின்படி நடந்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு கனப்படுத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லுங்க. எனவே அதனால ஆண்டு சொன்னாரு, நீதிமொழிகளில் கூட சொல்றாரு, 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் சொல்றாரு, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு அவர் வேதனை கொடுத்தாருன்னா ஆசீர்வாதம் அப்படி எப்படி இருக்கும்? அது நிறைவா இருக்கும், குறைவா இருக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, வேதனையா இருக்காது. ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் வீட்டில் சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பவுமே தங்கி இருக்கும். பிரச்சனை இருக்குதுன்னா போராட்டம், அது சரியா ஏதோ காரியத்தில் அவங்க சரியில்லை, ஏதோ கர்த்தருடைய காரியத்தை கட்டணப்படி ஆண்டவர் உத்தமமா இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் ஏதோ மாறி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னப்பா தப்பு பண்ணேன், எங்க தவறிட்டேன், நான் முன்ன மாதிரி இருக்கிறேனா இல்லை அப்படின்னு நாமே ஆராய்ந்து பார்க்கணும் ஜபத்துல. அப்போ ஆவியார் உணர்த்துவார், நான் இங்கே ஆண்டவருடைய காரியத்தில் மறந்துட்டேனா, இல்லை ஆண்டவருடைய காரியத்தில் வழி தவறி போயிட்டேனா, இல்லை ஆண்டவர் அன்றைக்கு அது உத்தரவாதம் இருக்கா, இல்லை என்று நம்ம டெஸ்ட் பண்ணணும். அது ஜபத்துல தான் முடியும். அல்லேலூயா. டாக்டர் சொல்றது பல காரியம் செய்யறோம், நல்லது வேண்டாம் இல்லை. ஆனா நம்ம கர்த்தரை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம இன்றைக்கு ஏன் இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இந்த தடையா இருக்கு, ஜெபம் பண்ணல, ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பார்த்து உண்மையா ஒரு தீர்மானம் பண்ணி உத்தரவாதமா அப்படி இருப்பேன்னு சொல்லி நம்ம நடந்து பாருங்க. கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார். கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமோ யாரால தான் வருதா? அவரால் தான். எப்படி இருக்கணும்? உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்ல எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் நிறைய பேர் எப்படி தொழுது கொள்வது கிடையாது. சர்ச்சுக்கு வந்தாலே நிறைய பேர் போர் அடிக்க, எப்படா முடிக்க போகிறாங்க, எப்போ வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும், அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு படம் பார்க்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடணும், அப்புறம் சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராமு, சண்டே இங்கே சர்வீஸ் நடக்கும், எங்கேயாச்சும் நிறைய வெளியில் போயிட்டார். அவர் எங்கே வெளியில்? அவ்வளோ பெரிய நாட்டு பிரதமருக்கு, அவ்வளோ பெரிய நாட்டு ஜனாதிபதியாக பிரதமராக தெரியல, ஆனால் மொத்தத்தை டோட்டலாக சொல்கிறோம், வெளியே போயிருக்கிறார். நான் கூட ஒரு முறை பப்ளிக்காக கூட ஆன்லைனால் இன்னும் பேச முடியல, நிறைய காரியம், நிறைய சென்சார் மாதிரி கட் பண்ணி பேசிக்கிறேன். நிறைய எல்லாம் பப்ளிக்காக தான் நான் அடித்து உடைக்கிறேன். ஆண்டவர் பெரிய செய்வார். அல்லேலூயா. அப்போ ஜனங்க ஒழுங்குபடுத்தி நம்ம சரியாக இருக்கதான் சபையிலே நம்ம உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி கர்த்தர் கனப்படுத்துவார் நம்மளை? யோசிச்சு பாருங்க. பவுல்லாம் சாதாரண பவுல்னு சொல்கிறோம், அவர் வாழ்க்கையில் எப்படிலாம் வந்திருக்கிறார். அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு
எவ்வளவு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எழுப்பினாரு. அடுத்த சவுலை வந்து யாராக்குனாரு. அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு படிச்ச பெரிய கோட்டீஸ்வரன், படிச்ச பட்டதாரி, பயங்கரமானவன். ஆனா தன்னை தாழ்த்துறான். எத்தனையோ ஊழியத்துக்கு தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தது வந்து அநேக கண்விழிப்பினாலும், பசினாலும், பட்டினாலும், நிர்வாணத்தினாலும் எவ்வளவு காரியம் ஆண்டவர் கொண்டு வந்தாரா இல்லையா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் தான் எழுதுறாரு ரோமர் புஸ்தகத்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, நீ யூதனா இருந்தாலும் சரி, யாராலும் வித்தியாசமே இல்லை. எல்லாருமே யார் தான்? ஒரே கர்த்தர் தான், ஒரே தேவன் தான், ஒரே ரட்சிப்பு தான், ஒரே விசுவாசம் தான், ஒரே ஞானஸ்தானம் தான். அல்லேலூயா. அப்படி கொடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை, அதனால இன்னும் ஞானஸ்தானம். நிறைய பேர் 2-3 ஞானஸ்தானம் எடுப்பாங்க. தேவப்படைகளை பேசணும்னா நிறைய காரியம் நேரம் இல்லை. நம்ம ஆண்டோட காலத்தை சுத்தமான நம்ம காலங்கள் வரும்போது நிச்சயம் அநேக காரியங்களை குறித்த தேவன் நம்மோடு பேசுவாராங்க. அல்லேலூயா. உண்மையா நீங்க தேடி பாருங்க. கடைசியா ஒரே ஒரு மனுஷனை மட்டும் மேலோட்டமா சொல்லி நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன். 2 நாளாம் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, யோசபாத் என்ற ராஜா, ஆசானுடைய மகன் யோசபாத் ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தின் யூதா தேசத்தில் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிம் பட்டணத்திலும் தானியங்களை வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்து வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு எப்படி இருந்ததா? மிகுதியா. அப்ப ஆசீர்வாதம் எப்படி தேடி வந்தது பாருங்க. அவன் யாருப்படி நடந்தான்? தேவ கட்டளைப்படி. கர்த்தர் யாரோட கூட இருந்தார்? அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்டில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். தேசத்துல பலவிதமான காரியங்கள், அதை நம்ம காப்பி அடிக்க தேவையில்லை. கர்த்தரும் நமக்கு என்ன போதிக்கிறார், வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, அந்த சத்தியத்துல நீங்க நடந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை தேடி ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். கர்த்தர் கொடுக்க ஆண்டு கொடுப்பார். ஆபிரகாம் அப்படித்தானே ஆசை வச்சாரு இல்ல? ஆபிரகாம் அப்படி எப்படி இருந்தாரு 75 வயதுல? அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஆராதிச்சாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு? விக்கிரக வணக்கத்துல தான் இருந்தாரு. யோசபாத் பாகால்களை தேடாமல், நீங்க விட வேண்டியது உலகத்தை நீங்க விட்டு வெளியே வந்தாதான் ஆசீர்வாதமே. விட வேண்டியது நிறைய நமக்கு இருக்கு. விடாம பிடிச்சிருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலாம் எப்படி ஆசீர்வதிப்பாரு? விட வேண்டியது விட்டா வர வேண்டியது தன்னால வரும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய காரியங்களே ஆண்டு உத்தரவாதமா இருந்து பாருங்க. கண்டிப்பா தேவனோட படிப்படியா தேவனோட உயர்த்தி அவர் கனப்படுத்த அவரால் முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் மல்லமையும் மகிமை எங்கிருந்து தான் வருதான்? அவரிடத்துல தான் வருது. மாலைதான் ஆக மாட்டோம். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அதனோடு என்ன பண்ண மாட்டாரா? வேதனை கூட்டவே மாட்டார். ஆசீர்வாதமா கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லி, யூதன் என்றும் இல்லை, ஆணும் என்றும் இல்லை, யார் என்றால் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனிதனை உயர்த்துவது யாரால தான் முடியும்? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பந்தம். அவன் தம்மை கர்த்தரானவரை தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கு எப்படி இருக்காரா? ஐஸ்வர்ய சம்பந்தம். கண்ணில் மூடி நாம் சொல்லிக்கலாம். ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளவு நேரம் சற்று நாங்கள் இவருடைய செவிச்சு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க எங்களை கிருபை பாராட்டினீர். கொடான கூடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளட்டும். இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ தெரியலப்பா. யாராவது அந்த சத்தியத்தை கேட்கிற
இந்த ஆன்லைன் மூலியமாக சரி, யூடியூப் மூலியமா கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதியும். கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கடன்கள் எல்லாம் மாறட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. பல வருஷங்களாய் பிள்ளைகள் வட்டி கட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. அல்லது வெளியே கொண்டு வாங்க. தன்னுடைய உழைப்புல ஆண்டு உண்மையா இருக்கட்டும். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், ஈசாக்கு குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து கூட பார்க்கணும், நேரம் ஆயிடும். ஆண்டவரே, அதனால அவர் 2 பெருங்கையோடு போனவரை 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்தீங்க. அன்னாரை குறித்து பார்த்தோம், சாலமோனை குறித்து பார்த்தோம், யோசபாத் ராஜா குறித்து பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆசை. அநேக பரிசுத்தவான்கள் இன்னும் இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகளை சொல்லலாம். பல வருஷமா ரசிக்கப்பட்டு இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்காங்க. நான் சர்ச்சைக்கு போனேன், ஆண்டவர் தேடினேன், என்னை ஆசீர்வதிக்கலையே, என்னை உயர்த்திலேயே சொல்லி கொண்டுதான் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பல வருஷமா கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் எவ்வளவு பேர் கொண்டு இருக்கிறாங்கப்பா. தயவா இந்த குறைகளை, குற்றங்களை மன்னித்து உண்மையாய் ஆண்டவர் தேட, கட்டளின்படி பிரமாணத்தின்படி நடக்க ஆண்டவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்ப்பா. 7 விதமான காரியங்களை நீங்க பேசுகிற அநேக காரியங்களை நான் அவருடைய நோட்ஸ் எடுத்தது, அவருடைய செய்தி எடுக்கிறத காட்டிலும் இன்னும் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறேன்ப்பா. விசுவாசம் உண்மையாக ஆராதிக்க வேண்டும், உண்மையாக தேட வேண்டும், ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், உண்மையோட அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், ஜெப வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ப்பா. கர்த்தர் கிருபை தான். ஆபிரகாம் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கொண்டு வந்து அவர் ஒரு நாள் ஆண்டவர் மறக்கல. ஃபர்ஸ்ட் எங்க பலிபீடத்தை கட்டினாரோ, அவர் எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் கொடுத்தா கூட ஆண்டவர் தேடாம இல்லப்பா. சரியாய் சபை ஆண்டவரை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற ஒரு பரிசுத்தமான கர்த்தரை வைத்து ஆண்டவர் லூயா கர்த்தர் எங்களையும் நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறீன்னு சொல்லிடப்பா. நாங்களும் உடைய ஆபிரகாமுடைய சந்ததியா எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராகன்னு சொல்லி தம்மை தாழ்த்தி செபிக்கிற தேவ பிள்ளைகளை விடுதலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆங்காங்க பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி 1 நிமிடங்கள் ஜெபிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க, உண்மையாய் நீங்க தேடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட சத்தியத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடாரங்களிலே உடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆசீர்வதி ராஜா. கண்ணீர், கஷ்டம், நெருக்கம், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லா கடன்களும் மாறட்டும். சமாதான சந்தோஷத்தை தாங்க. குடும்பங்களில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பா. ஒரு வீட்டில் அப்பம், தண்ணி, எண்ணெய், கூட மாம்சத்தை குறையாதபடி நடக்குது. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்கப்பா. திருமண தடையா இருக்கிற பிள்ளைகள் தடைகளை மாற்ற மாட்டேன். உத்தரபாகியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு கர்ப்பத்துக்கு அது விரைவில் சீக்கிரத்தில் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பாக தாழ்த்துக்கிறோம். ஆமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி. அதில் பல நாட்கள் நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. அதிவிரைவில் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலை முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அகற்றமுடைய நாங்கள் செபிக்கிறேன். சென்னை பட்டின தமிழ்நாடு இந்த தேசத்தை தேவரின் ஆசீர்வதியும் உலகம் முழுவதும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நாட்களில் மருத்துவமனையில கண்ணீரோடு வேதனையோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, இந்த படுக்கையை நீங்க மாற்றி போடுறப்பா. அந்த மரண பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆசீர்வதி ராஜா. அல்லேலூயா. மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் மகிமையா புதுசா நீங்க மாற்றி உடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆங்காங்கே தேவ ரத்தம் நிலைக்காட்டும் வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா தீமைகளுக்கும் ஆசீர்வாதம் விலகி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யும். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாளை காண்ற பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆண்டவருக்கு உத்தரவாதமாய் இனி உண்மையாய் வைராக்கியமாய் கர்த்தரை தேட எல்லாவற்றிலும் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. நாமத்தை மாத்திரம் மேம்படுத்துங்க. வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல நடந்த வேலைகளை தேவன் தந்து சாட்சியாக கொண்டு வாங்க. ஆசீர்வதிக்கிற ராஜா. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நாமத்தை மேம்படுத்தும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளையும் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கனம், மகிமை, புகழ்ச்சியும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியம் சௌக்கியம் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்தலும் வருகை மற்றும் இன்றும் என்றும் சதாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.